ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் எங்களது இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2022ஆம் ஆண்டுக்காய் கர்த்தரை அதிகமாய் நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். ஏனெனில் கடந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ தேசத்துல இழப்புகள், விபரீதங்கள், விக்னகங்கள், ஆபத்துகள், மரண ஓலங்கள், மரண செய்திகள் தேசத்தில் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் தேவன் கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறபடினாலே தேவனை நீங்கள் அதிகமாய் இந்த 2022ஆம் ஆண்டு கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள். வேதத்துல வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது பெரிய ஜல பிராயத்துக்கு பின்பாக நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தொழுது கொண்டான். சில பலிகளை தேவனுக்கு அவன் செலுத்தினான். வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வேதவசனத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. ஆதலால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, புதிய பிரயாணத்தை அல்லது புதிய வருடத்தை தொடங்குகிற இந்த நாட்களிலே அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி பலிபீடங்களை கட்டுங்கள். அதிகமாய் தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். அதிகமாய் தேவனுக்கு நீங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். ஏனெனில் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினபடினாலே நிச்சயமாய் கர்த்தர் அவனையும் இந்த வருடத்திலே மகிமைப்படுத்த போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு கூட கர்த்தரை அதிகமாய் நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். தேவ பிரசன்னத்திலே அதிகமாய் நீங்கள் காத்திருங்கள். ஏனெனில் வேதத்துல வாசிக்கிற பொழுது உன்னுடைய வெளிச்சம் இருளாகிறதற்கு முன்போ, உன்னுடைய மந்தாரங்கள் எல்லாம் இன்னுமாய் இருட்டாகிறதற்கு முன்பாக நீ தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி எரேமியால நம்ம வாசிக்கிறோம். உன்னுடைய கால்கள் இடறுவதற்கு முன்பாக தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதலால் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாலுமே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வருடமா இருக்க போகிறது. இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காணப்போகிறதிலே கர்த்தர் நிச்சயமாலுமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை அதிகமாக்குவாராக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் எனக்கு கொடுத்த, அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டினுடைய கடைசி நாட்களிலே தேவ பிரசனத்திலே நான் அதிகமாய் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போறோம். இன்றைய நாளிலே இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய வசனம் வேதத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வருடத்திலே தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதாவது எனக்கு தனிப்பட்ட விதத்திலே தேவன் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே நான் யாரெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அல்லது எந்தெந்த கூட்டங்களிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசுகிறேனோ அல்லது உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்திலே நான் காத்திருந்து நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தர வேண்டும் என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இதோ சகலத்தையோ நான் புதிதாக்குகிறேன். இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னார், இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அதாவது நான் புதிதாக்கினேன் அல்லது ஒருவேளை நான் என்ன செய்யல புதிதாக்கி முடிச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. இனி ஆண்டவர் என்ன சொல்றாரா, இதோ நான் சகலத்தையும் என்ன செய்ய போறேன், புதிதாக்குகிறேன் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறோம் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த 2022ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க போகிறார். இந்த 2022 இருந்து இனி இந்த 2022 இருந்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரா, சகலத்தையும் புதிதாக்க போகிறார். ஏனெனில் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்க போகிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினால எல்லாவற்றையுமே தேவன் என்ன செய்ய போகிறாரா,
புதிதாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையோ உங்களுடைய எல்லா காரியங்களையோ கர்த்தர் இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை இந்த வருடத்தில் அநேக வாக்கு தத்தங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். அநேக வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனங்களை பேசி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் கொடுத்த வாக்கு தத்தம் தானே, அல்லது இது இவர்கள் கொடுத்த வாக்கு தத்தம் தானே என்று நீங்கள் நினைக்காமல் எல்லா வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எல்லா வாக்கு தத்தங்களையும் நீங்கள் உட்கொள்ளுகிற பொழுது, அல்லது எல்லா வாக்கு தத்தங்களையும் உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற பொழுது, நிச்சயமாலுமே அந்த வாக்கு தத்தத்துல இருக்கிற வல்லமையும் ஜீவனும் ஆசீர்வாதம் ஆரோக்கியமும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் வெளிப்பட போகிறது. மகிமையாய் அது வெளிப்பட போகிறது. ஆதலால் வாக்குத்தத்த வசனங்களை அல்லது கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசி இருக்கிற வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை ஒருபோது நீங்கள் அற்பமாய் எண்ணாமல் எல்லா வாக்குத்தத்தங்களை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். ஏசப்பா, நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்களே, ஆண்டவரே இந்த ஊழியர் மூலமாக எனக்கு இப்படி பேசினீங்களே, அல்லது இந்த தீர்க்கதரிசி மூலமா, இந்த பரிசுத்தவான் மூலமா, அல்லது இந்த சபையினுடைய போதகர் மூலமா, ஏன் நீங்களே எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கு நிறைவேற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் அந்த வாக்குத்தத்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாலுமே நிறைவேற்ற போகிறார். இன்னும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை எல்லா வாக்குத்தத்தத்தை போலதா இதுவும் என்று சொல்லி நீங்கள் கேட்காமல், அல்லது இது எல்லா வாக்குத்தத்தத்தை போலதா இது ஒரு வாக்குத்தத்தம் என்று நீங்கள் பார்க்காமல், நிச்சயமாலுமே என் வாழ்க்கையில சகலத்தின் கர்த்தர் புதிதாக்க போகிறார், சகலமும் என் வாழ்க்கையில புதிதாக்கப்பட போகிறது என்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாலுமே இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையில ஊடுருவி, அல்லது உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில ஊடுருவி அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமையாக உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லாவற்றையும் நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்க ஆவியை கர்த்தர் புதிதாக்க போகிறார், உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் புதிதாக்க போகிறார், உங்கள் சரீரத்தை கர்த்தர் புதிதாக்க போகிறார். ஒருவேளை உங்க சரீரத்துல ஒருவேளை பலவிதமான வியாதிகள் இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒருவேளை பலவீனம் அடைந்திருக்கலாம், பழுதடைந்திருக்கலாம், ஒருவேளை தேய்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை அதெல்லாம் ஒர்க் பண்ணாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது மரித்து போய் 4 நாளாகி நாறி போய் லாசருவை கல்லறையினுடைய வைத்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனே சொன்ன வார்த்தை, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையில் இருந்த அந்த வல்லமை லாசருடைய சரீரங்களுக்குள்ள போய் பாருங்க, 4 நாளாகி நாறி போன அவனுடைய கிட்னி, ஹார்ட் பகுதி, எலும்புகள், நரம்புகள், தசைகள், ரத்த நாளங்கள், முதுகு தண்டு, அப்படி குடல், கணைய எல்லாமே ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அழுகி போயிருக்கலாம். ஆனா வேதத்தில் வாசிக்கிற பொழுது லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை லாசருடைய சரீரங்களுக்குள்ள ஊடுருவி அது எல்லாமே புதிதாக்கப்பட்டதா இருந்தது. அவனுடைய சரீரங்கள் எல்லாம் என்ன செஞ்சதா, உறுப்புகள் எல்லாம் என்ன செஞ்சா, மறுபடியும் பலன் அடைந்தது, மறுபடியும் புதிதாக்கப்பட்டது. பழுதடைந்து போய் நாறி போன அவனுடைய சரீரத்துல கர்த்தருடைய வார்த்தையில இருந்த அந்த வல்லமை அவனுடைய சரீரத்தை புதுப்பித்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அவன் 33 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தான் என்று சொல்லி சரித்திரத்துல நம்ம வாசிக்க முடியும். என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்கள் சரீரங்கள் கூட பழுதடைந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்கள், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள், கணைய பகுதி, காட்டு பகுதி, குடல், எலும்பு, நரம்பு, தசைகள், ரத்த நாளங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீர் புதிதாக்கும் என்று சொல்லி கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் அவைகள் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். உங்கள் ஆவியாத்ம சரீரத்தை புதிதாக்க போகிறார். உங்க சூழ்நிலைகளை புதிதாக்க போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் புதிய வேலைகளை கொடுக்க போறார். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போகிறார். ஒருவேளை திருமணமாகவில்லை என்று நினைக்கிறீர்களா, கர்த்தர் இந்த வருடத்துல புதிய
புதிய காரியத்தை உங்களுக்காய் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ சகலமும் புதிதாக போகிறது, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குறபடினால என்ன நடக்கிறதாமா? வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வேதவசனம் பாருங்க. அவங்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், சிங்காசனத்தில் வீட்டெடுக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறபடினாலே இனி பழைய வருத்தம் இல்ல, பழைய துக்கம் இல்ல, வேதனை இல்ல, கண்ணீர் இல்ல, வருத்தங்கள் இல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்ய போறாரா? புதிதாக்க போகிறார். பழைய காரியங்கள் எல்லாம் இனி ஒளிந்து போயின என்று கர்த்தர் சொல்றார். இந்த முதலாவது வேதவசனத்துல வாசிக்கிற பொழுது பாருங்க, புதிய வானம் புதிய பூமி. ஒருவேளை இது வருகை நாளில நடக்கும் என்று சொல்லி நம்ம அறிந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்குள் புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் உங்களுக்குள் உண்டாக போகிறாரு. சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு, சமுத்திரம் என்பது பிரச்சனைக்கு அடையாளம், அது இல்லாம போகிறதாமா. புதிய எருசலேமாக கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறாரா? மனவாட்டியாக கர்த்தர் உங்களை இந்த வருடத்திலே அலங்கரிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். புதிய காரியத்தை செய்ய போறாரா? சகலமும் நான் உனக்கு புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த துக்கம், ஒரு சில துக்கங்கள் உங்க இருதயத்திலிருந்து வெளியே வராம இருக்கலாம். ஒருவேளை ஒரு சில துக்கங்கள் ஒருவேளை உங்க இருதயத்திலிருந்து வெளியே வராம இருக்கலாம். ஒருவேளை ஒரு சில துக்கங்களை உங்களால மறக்க முடியாம இருக்கலாம். வேதனைகளை மறக்க முடியாம இருக்கலாம். தவிப்புகளை, சஞ்சலங்களை மறக்க முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார்மா, சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு 17 வயதாய் இருக்கிற பொழுது ஒரு தரிசனத்தை கொடுத்தாரா. ஆனா அந்த தரிசனம் 30வது வயதுல தான் அந்த தரிசனம் நிறைவேறினது. கிட்டத்தட்ட 13 வருஷம் அவன் வாழ்க்கையில உபத்திரவம், அவன் வாழ்க்கையில வேதனை, அவன் வாழ்க்கையில வருத்தம், கண்ணீர். வேதத்துல வாசிக்கிறோம், காரணமே இல்லாமல் அவனுடைய சகோதரர் அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. காரணமே இல்லாம அவன் சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? அவனை விட்டு போட்டார்கள். காரணமே இல்லாமல் அவன் சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டான். காரணமே இல்லாமல் பழி சுமத்தப்பட்டான். வேதனைகளை சுமந்தா, நிந்தைகளை சுமந்தா, அவமானங்களை சுமந்தா. அவன் வாழ்க்கையில துக்கம் 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 துக்கம், வருத்தம் வருத்தம் வருத்தமாகவே இருந்து கொண்டிருந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக அவன் வாழ்க்கையில பலவித வேதனைகளை அவன் கண்டிருந்தான். ஆனால் அப்படியே விடவில்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படியே இருந்து விடவில்லை. வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கினார், சகலத்தையும் புதிதாக்கினார். சிறைச்சாலைக்குள்ள இருந்து அவனை கொண்டு வந்து அவனை புதிதாக மாற்றினார்கள். அவனுடைய வஸ்திரத்தை புதிதாக மாற்றினார்கள், அவனுடைய தலையை புதிதாக மாற்றினாங்க, அவனுடைய ரூபத்தை புதிதாக மாற்றினாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயினங்கிற வார்த்தையின்படி அவனுடைய சரீர தேகம் எல்லாம் புதிதாக அடிமைப்பட்டு கிடந்தானவன். அடிமையினுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு ராஜ வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அவனுடைய ஆவி புதிதாக்கப்பட்டது. அவனுடைய ஆத்மா அதுவரைக்கும் இருந்த வேதனை, துக்கம், வேதனை, கண்ணீர் இதெல்லாம் அவனை விட்டு விலகினது. அவன் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே புதிதாயின. ஆதலால் தான் அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது யோசேப்பு சொல்றான் பாருங்க, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவனுக்கு பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டானா. அடுத்து பாருங்க, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டானா. அப்ப எல்லாம் அவன் வாழ்க்கையில புதிதாயின. அவன் வாழ்க்கையில கடந்து வந்த துக்கம், வேதனை, கண்ணீர் எல்லாமே அவன் வாழ்க்கையில புதிதாக்கப்பட்டது, புதிதாக்கப்பட்டது. என் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க செய்தார். சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தரை பழுக பெருக பண்ணினார் என்று சொல்லி அவனுடைய குமாரர்களுக்கு பெயரிட்டான். மனாசே, எப்ராஹிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த அந்த துக்கங்களை, வேதனைகளை, உபத்திரவங்களை மறக்க பண்ணும்படியா கர்த்தர் இந்த வருடத்துல சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தை நான் உனக்கு புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய துக்கம், உன்னுடைய வேதனை இது எல்லாவற்றையும் நான் மறக்க செய்தேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அம்மா, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறபடினாலே நீங்களும் புதிதாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் புதிதாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் கடந்த நாட்களில ஒரு சகோதரி நான் சந்தித்த, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு.
அது அது ஒரு சகோதரி நிமித்தமாக அந்த இழப்பு வந்தது. ஒரு சகோதரி நிமித்தம் அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு. அப்ப நான் அவங்களோடு கூட பேசிக்கொண்டு இருந்த பொழுது நான் சொன்னேன், சரி சிஸ்டர், இந்த இழந்து போனது எல்லாம் மறந்து விட்டு புதிய வருஷத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இழந்து போனதை கூட மறந்து விடுவேன், ஆனால் யாரால் எனக்கு இழப்பு வந்ததோ அவர்களை என்னால் மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. இவர்களால் தானே, இவர்களால் தானே, இவர்களால் தானே என்று சொல்லி என்னுடைய இருதயம் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறது. என்னால் அதை மாத்திரம் மறக்கவே முடியவில்லை, அவர்களை மன்னிக்கவும் முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், இல்லை இல்லை, நீர் அவர்களை மறக்க வேண்டும், நீர் அவர்களை அந்த கசப்புகளை, அந்த வைராக்கியங்களை, கோபங்களை நீங்கள் மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த சகோதரியை பார்த்து நான் சொன்னேன், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையும் இதுதான். கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு புதிதாக்க விரும்புகிறபடினால், அது சகல காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறபடினாலே, ஒருவேளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷங்களை கட்டளையிடுகிறபடினாலே, ஏனெனில் கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சந்தோஷத்தை வைக்க விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு கூட சந்தோஷத்தை வைத்து விடுவாரு. ஆனால் நீங்கள் நடந்த காரியங்களை மறுபடியும் 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 நினைத்து 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 உங்களை மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது மறுபடியும் மறுபடியும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்களா, அல்லது உங்களையே நீங்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், அப்பொழுது கர்த்தர் செய்கிற புதிய காரியத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆனால் நீங்கள் புதிய காரியமாய் அந்த புதிய காரியத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய துக்கங்கள், பழைய வேதனைகள், நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து முடிந்த கசப்புகள், நடந்து முடிந்த வைராக்கியங்களை மறுபடியும் உங்களுக்குள்ள நீங்க என்ன செஞ்சு கொண்டு கூடாது, மறுபடியும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து லேகியனை போல தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொண்டது போல நீங்கள் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பழைய கசப்புகளை விட்டுருங்க, பழைய வைராக்கியங்களை விட்டுருங்க, பழைய கோபங்களை, பழைய சண்டைகளை மறுபடியும் மறுபடியும் நீங்க என்ன செஞ்சாதீங்க, உங்க நினைவுகளுக்கு கொண்டு வந்து தேவன் உங்களுக்கு செய்ய போற புதிய காரியத்துக்கு நீங்களே தடையாய் இருந்து விடாதீர்கள். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறதுக்கு தேவனும் தடையல்ல, சத்துருவும் தடையல்ல, நீங்களே தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு தேவனும் தடையல்ல, சத்துருவே தடுத்து தடை செய்ய வந்தாலும் கர்த்தர் அந்த சத்துருடைய கையிலிருந்தெல்லாம் மீட்டுக் கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களே தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொண்டார்கள், முறுமுறுத்துக் கொண்டார்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றபடியினால் தான் அவர்களுடைய வாழ்வில கர்த்தர் செய்த புதிய காரியங்களை பார்க்க முடியவில்லை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் புதிய மனுஷனாய் அல்லது புதிய மனுஷியாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். பழைய 2021 வரைக்கும் நடந்த காரியங்களை மறுபடியும் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வராதீங்க. அந்த கசப்புகளை, கோபங்களை, வைராக்கியங்களை, இழப்புகளை, ஏமாற்றங்களை, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு என்று சொல்லி விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்காமல் தூசியை உதறிவிட்டு எழுந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற காரியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வாசப்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் கதவை திறந்து, ஆண்டவரே வாரும், ஆண்டவரே நீர் எனக்கு புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் பழைய காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி விடுங்கள், அல்லது பழைய காரியங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு சுட்டரித்து விடுங்கள். சுட்டரித்து விட்டு புதிய தானியத்திற்காய் அல்லது புதிய ஆசீர்வாதத்துக்காய் அல்லது புதிய மேன்மைக்காக நீங்கள் வழிகளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்பவும் சொல்லுகிறேன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறபடினாலே இனி உங்கள்
உங்கள் வாழ்க்கையிலே அலறுதல் இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையிலே மரணம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் இனி வருகிற நாட்கள் எல்லாம் எழுப்புதல் நாட்களா இருக்கிறபடினாலே அந்த எழுப்புதலுக்கு தேவையான அல்லது பரலோகத்திற்கு ஏற்ற அல்லது பரலோகத்துக்குள்ள நுழைகிறதற்கு அல்லது பரலோக சாயல் நமக்குள் வருவதற்கு ஏதுவான புதிய சிந்தைகளை கர்த்தர் வைக்க போகிறார். புதிய பார்வையை நமக்குள் வைக்க போறார். புதிய பேச்சுக்களை கர்த்தர் நமக்குள் வைக்க போறார். புதிய செய்கைகளை கர்த்தர் நமக்குள் வைக்க போறார். புதிய நடைகளை கர்த்தர் வைக்க போறார். புதிய வஸ்திரங்களை கர்த்தர் நமக்குள்ள கொடுக்க போறார். இனி பழைய சிந்த, பழைய வேதனை, பழைய துக்கங்களை இதையே சிந்திக்காதீங்க. பழைய காரியங்களை பார்க்காதீங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்க கர்த்தர் சொல்றாரு புதிய காரியத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய காரியத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த அழுக்கு தண்ணி, கெட்ட தண்ணி, சாக்கடை தண்ணியை ஒருவேளை உங்க இருதயத்துக்குள்ள வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அதை எல்லாம் தூக்கி வெளியே ஊற்றி விட்டு நீங்க என்ன செய்யலாம்? புதிய தண்ணீருக்காக ஆண்டவரே நீர் என் மேல இறங்குங்க என்று சொல்லி புதிய தண்ணீருக்காக நீங்கள் காத்திருங்க. நிச்சயமாலுமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறா. புதிய சிந்தைகளை இனி உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது. புதிய சிந்தைகள் இனி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள், புதிய சிந்தைகள் உங்களுக்குள் வரப்போகிறது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில புலம்பலையே நீங்க பேசிக் கொண்டிருக்கலாம், ஏமாற்றங்களையே பேசிக் கொண்டிருந்திருக்கலாம், இழப்புகளையே பேசிக் கொண்டிருந்திருக்கலாம், நடந்து முடிந்த துக்கங்களையே பேசிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை மரணத்தையே நீங்கள் பேசிக் கொண்டிருந்திருக்கலாம், ஒருவேளை வியாதியை குறித்து பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். இனி உங்கள் வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறபடினால் உங்க வாழ்க்கையில துதி வரப்போகிறது, ஜெயம் வரப்போகிறது, வெற்றிக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேச போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை இனி நீங்கள் பேச போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி தோல்விகளை அல்ல, இனி நீங்கள் வெற்றிகளையே பேச போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 104வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 30வது வேத வசனம் பாருங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ரூபத்தையே மாற்ற போகிறார். யோசேப்பினுடைய ரூபத்தையே மாற்றினார்கள். யோசேப்பு ஒரு அடிமைப்பட்டு அடிமையினுடைய வஸ்திரத்தை அணிந்து சிறைச்சாலைக்குள்ள ஒடுக்கப்பட்டவனாக இருந்தான். அப்படியே தாடியெல்லாம் வளர்ந்து, முடியெல்லாம் வளர்ந்து, ஒருவேளை அடிமையின் ரூபத்தில் அவன் இருந்தான். ஆனா வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவனுடைய ரூபத்தை மாற்றினார்கள், அவனுடைய ரூபத்தையே மாற்றினார்கள். அவனுக்கு என்ன செஞ்சாங்களா? முடிய வெட்டி சேவிங் பண்ணி வஸ்திரத்தை மாற்றி அவனுடைய எல்லா ரூபத்தையும் மாற்றி அவனுக்கு ராஜ வஸ்திரம் தந்து, ராஜ குதிரையை தந்து, பொன் சர்ப்பனை அவனுக்கு தந்து, எல்லாவற்றையும் தந்து எல்லாரும் அவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவான அவனுடைய ரூபத்தையே என்ன செஞ்சானா? அந்த ராஜா எகிப்தில அடிமைப்பட்டு இருந்த யோசேப்புக்கு கொடுத்தாரா. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு கொஞ்சம் நீங்க உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா போது, ஆமாண்டவரே நீர் எனக்குள்ள புதிய ரூபத்தை தாரு, அல்லது சகல நீர் எனக்குள் புதிதாக்கும் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதுமா? சகலத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாரா? புதிதாக்க போகிறார். உங்க ரூபத்தை மாற்ற போறார், உங்க பார்வையை மாற்ற போறார், உங்களுடைய கண்களுடைய பார்வையை, வாயின் வார்த்தைகளை என்ன செய்யறாரா? மாற்ற போறார். உங்க செய்கைகளை மாற்ற போறாரு, உங்களுடைய நடக்கைகளை கர்த்தர் மாற்ற போறாரு, உங்க வஸ்திரங்களை கர்த்தர் மாற்ற போறார், உங்களுடைய முக ரூபங்களை எல்லாம் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று வேதத்தில் சொல்லுகிறார். நான் சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது பாருங்க, பூமியினுடைய ரூபத்தையே கர்த்தர் மாற்றுகிறாரா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வேதவசனத்துல வாசிக்கிற பொழுது பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாமா. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது உங்களுடைய ஆவியை அனுப்பும் போது, அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த எல்லையில வரும் பொழுது சகலமும் புதிதாக்கப்பட்டதாமா, சகலத்தையும் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்ய போறாரா? உங்களுக்குள் புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது சகலமும் புதிதானது பாருங்க. வேதத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது ஆவியை அனுப்பின பொழுது
ஒழுங்கின்மையான இடம், வெறுமையான இடம், ஆழத்தின் மேல இருந்த இருள் எல்லாம் விலகினதா. பூமியினுடைய ரூபமே மாறினது. இந்த பூமி என்பது நம்மைத்தான் குறிக்கிறது. இந்த பூமி என்பது நம்மளுடைய இருதயத்தை தான் குறிக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும் பாருங்க. முதலாவது வெளிச்சம் வரும். இரண்டாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவீர்கள். மூன்றாவது விதை, உங்களுக்குள்ள விதை வரும், இயேசு கிறிஸ்து என்கிற விதை வரும். நான்காவது பிரகாசம் உங்களுக்குள்ள வரும். ஐந்தாவது ஆசீர்வாதமும் பெருக்கும் உங்க வாழ்க்கையில வரும். ஆறாவது ஆகார ஆசீர்வாதங்கள் வரும். ஏழாவது தேவனுடைய சாயல் வரும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, பூமியின் ரூபத்தையே கர்த்தர் மாற்றினது போல உங்களுடைய ரூபத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். சகலத்தையும் புதிதாக்க போகிறார். ஒருவேளை ஒரு சில பாவங்களுக்குள்ள நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஒரு சில சாபங்களுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஆனா நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ள புதிதாக்கும், நீர் எனக்குள்ள புதிதாக்கும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க 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 இந்த வருடத்துல கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க போகிறாருமா, புதிதாக்க போகிறார். ஒருவேளை எந்த அளவுக்கு நீங்கள் மோசமானவன் என்று சொல்லி பெயர் எடுத்திருக்கலாம். ஒருவேளை எந்த அளவுக்கு நீங்கள் கோபக்காரி என்று பெயர் எடுத்திருக்கலாம். ஒருவேளை எந்த அளவுக்கு நீங்கள் கோபக்காரன் என்று பெயர் எடுத்திருக்கலாம். ஆனா சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிற பொழுது உங்கள் சுபாவங்கள் மாறப்போகிறது. ஆவிக்குரிய கனிகளான அன்பு, சந்தோஷ, சமாதான, நீடிய பொறுமை, தயவு, நட்புண, விசுவாச, சாந்த, இச்சையடக்கம் இதெல்லாம் உங்களுக்குள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்குள் வரப்போகிறது. ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்குள் வரப்போகிறது. ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள் வரப்போகிறது. ஒருவேளை எதற்குமே நீ எதற்குமே நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீ ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை உங்களை பார்த்து எல்லாரும் கேவலமா பேசியிருக்கலாம். ஒருவேளை நீ வேஸ்ட், எல்லாத்துக்கும் நீ வேஸ்ட், ஒருவேளை நீ ஒரு தரித்திரம் முடிச்சுவோ அப்படின்னு ஒருவேளை எல்லாரும் உங்களை கேவலமா பேசி இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவாதி தேவன் உங்களுக்குள் வருகிற பொழுது சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க போகிறாரா, சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்குள் புதிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது ஒரு நாள் ஒரு ராஜா என்ன செஞ்சாரா, வேட்டையாடும்படியாய் காட்டுக்கு போனாரா. அப்போ ஒரு பெரிய சிங்கம் கிட்ட அந்த ராஜா மாட்டிக்கொண்டாரு. உடனே அங்கிருந்து ஒரு 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காட்டுக்குள் இருந்த ஏழை மனிதர்கள், ஏழை விவசாயிகள் அந்த ராஜாவை என்ன செஞ்சாங்களே, அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து அந்த ராஜாவை தப்புவித்தார். இந்த ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். இந்த ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். என்ன நடந்ததுன்னா, அந்த 3 பேரையும் அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வந்தாரு. அந்த 3 பேரையும் நிக்க வச்சுட்டு கேட்டாரு ராஜா, நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன்னா என்னோட உயிரையே நீங்க காப்பாற்றி இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ராஜா அந்த 3 பேரையும் பார்த்து சொன்னாரா. உடனே ஒரு மனுஷன் சொன்னாரா, ஐயா எனக்கு என் பிள்ளைகளுடைய திருமணம் எல்லாம் நடத்தணும்யா, அதனால எனக்கு ஒரு 1 கோடி பணம் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஏழை விவசாயி கேட்டாரா. உடனே ராஜா என்ன செஞ்சாரா, 1 கோடி பணத்தை எழுதி என்ன செஞ்சாரா, எடுத்து என்ன செஞ்சாரா, அந்த ஏழை விவசாயி இடத்துல கொடுத்தாரா. அந்த 1 கோடி பணத்தை எடுத்துட்டு என்ன செஞ்சாரா, அந்த மனுஷன் போய்விட்டாரா. 2வது மனுஷன் கிட்ட கேட்டாரா, உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது உடனே அந்த 2வது விவசாயி சொன்னானா, ஐயா எனக்கு பொண்ணு வெளியெல்லாம் வேணுங்க ஐயா, கொஞ்சம் எனக்கு பொண்ணு வெளியெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி அந்த 2வது விவசாயி சொன்னானா. உடனே ராஜா என்ன செஞ்சாரா, கொஞ்சம் பொண்ணு வெளியெல்லாம் எடுத்து அந்த 2வது விவசாயி கிட்ட கொடுத்து அனுப்பினாரா. அவரும் போயிட்டாரா. 3வது அந்த விவசாயி நின்று கொண்டிருந்தாரா. அப்ப ராஜா கேட்டாரா, உனக்கு என்ன வேணும், என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிற, நீ எதை கேட்டாலும் நான் அதை கொடுக்கிறேன், என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி நெளிச்சானா, அப்படி இப்படி நெளிச்சானா. அந்த விவசாயி நெளிக்கிறத பார்த்து ராஜா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாரா, திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாரா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3வது விவசாயி என்ன சொன்னானா, ஐயா எனக்கு பணமும் வேண்டாயா, பொண்ணும் வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினானா. சரி பணமும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற பொழுது உடனே அந்த ஏழை விவசாயி சொன்னானா, ஐயா நீங்க ஒரே ஒரு முறை என்னோட வீட்டுக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அந்த ஏழை விவசாயி அந்த ராஜாவை பார்த்து கேட்டாரா. ராஜா இருக்கையிலிருந்து எழும்பி நின்னுட்டாரா. எல்லாரும் பணம் கேட்டாங்க. அந்த முதல் விவசாயி பணம் கேட்டா, பொண்ணு கேட்டா. நீ என்ன நானே வரணும்னா, நான் வரனாலும் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்று சொன்ன பொழுது அந்த விவசாயி சொன்னானா, இல்லையா நீங்க ஒரே ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த ஏழை விவசாயி என்ன செஞ்சாரா, ராஜாவை தன்னுடைய
வீட்டிற்கு கூப்பிட்டாரா. உடனே சரி நான் வருகிறேன் போ என்று சொல்லி அந்த விவசாயி அனுப்பிவிட்டாரா. இந்த ஏழை விவசாயி வீட்டிற்கு வந்தாரா. அங்க ஆலோசனை செய்யப்பட்டது. எல்லாரும் மந்திரிமார்கள் எல்லாரும் ஆலோசனை செஞ்சாங்க. ஆலோசனை செஞ்சு அவன் எங்க குடியிருக்கிறான்னு பார்த்தாங்க. ஒரு தூரத்துல ஒரு ஏழையான ஒரு கிராமத்துல ஒரு குடிசை வீட்டுல அவன் குடியிருக்கிறவன் என்று அறிந்தாங்க. உடனே என்ன நடந்தது தெரியுமா? ராஜா நம்மளுடைய அந்த கிராமத்துக்கு வருகிறார் என்று என்ன செஞ்சாங்களா, அந்த கிராமத்தினுடைய சூழ்நிலைகளையே மாற்றி கொடுத்தாங்களா. ராஜா போகிற, அதாவது அந்த அரண்மனையிலிருந்து அந்த குடிசைக்கு போகிற அந்த வழி நெடுக என்ன செஞ்சாங்களா, எல்லாம் புதுசா ரோடு போட்டாங்களாமா. புது லைட் கம்பங்களை நட்டுனாங்களா. ரோடெல்லாம் என்ன செஞ்சாங்களா, அலங்கரிக்கப்பட்டதா. அந்த கிராமத்தை புதுசா அலங்கரிச்சாங்களா. அந்த கிராமத்துல என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற குடிசை வீடுகள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, அலங்கரிச்சாங்களா. எல்லாவற்றுக்கும் மேலாக இவனுடைய வீட்டை ஒரு அரண்மனையை போல என்ன சொன்னாங்க. ஏன்னா ராஜா அந்த வீட்டுக்கு வரப்போகிறார் என்று குடிசையா இருந்த அந்த வீட்டை என்ன செஞ்சாங்களா, ஒரு பெரிய மாளிகையாக அரண்மனையாக அலங்கரித்தாங்களா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருந்தத பர்னிச்சர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, ஏன்னா அந்த வீட்டுல உடைஞ்சு போன டம்ளர், சொம்பு, தட்டு அப்படிதான் இருந்ததா. உட்கார்றதுக்கு நாற்காலி கூட இல்லையா. ஆனா அந்த வீட்டுக்குள்ள எல்லா பர்னிச்சர்களும் கொண்டு வந்தது எல்லாம். ஏன்னா ராஜா இங்க வந்தா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பாட்டு பாத்திரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. வீடே அல்லது அந்த கிராமமே என்ன செஞ்சதாமா, சகலமும் புதிதாக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ராஜா வருகிறார் என்று சகலமும் புதிதாக்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு உலக பிரகாரமான ராஜா வருகிறதற்கு இவ்வளவு அலங்கரிப்பு நடக்கும் என்று சொன்னார். ஆதலால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் தான் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னார்? ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் வருகிற பொழுது சகலமும் புதிதாக்கப்படும். அப்ப எனக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படி என்றால் கர்த்தர் உன்னை சந்திக்க வருகிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேச வருகிறார். உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்க போகிறது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு, நீங்கள் விரும்புகிறதுக்கு அதிகமான காரியத்தை கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள், இயேசுவே நீ சகலத்தையும் புதிதாக்கும் என்று சொல்லுங்கள். அதே நேரத்தில் இயேசுவே நீர் என் வீட்டுக்குள் வாரும், அல்லது என்னுடைய இருதயத்துக்குள் வாரும், என்னுடைய ஆத்துமாவுக்குள் நீர் வாரும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாலுமே அவர் வருகிறபடினாலே சகலத்தை உங்களுக்கு புதிதாக்கு கொடுக்க போகிறார். சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில புதிதாக போகிறது. திரும்பவும் சொல்லுகிற புதிய சிந்தைகள் இந்த வருடத்தில் உண்டாக போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தாழ்மையான சிந்தைகள், ஒருவேளை தாழ்த்தப்பட்ட ஒரு நிலை, இப்படி நான் ஏழையா இருக்கிறேன் என்று உங்களையே நீங்கள் கசக்கி கொண்டிருக்கலாம். நான் படிக்காம இருக்கிறேனே, அழகில்லாமல் இருக்கிறேன், எனக்கு பட்டம் இல்லையே, பதவி இல்லையே, உறவு இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, உனக்கு ஒன்றும் திருமணமாகலையே, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இப்படியே ஒருவேளை உங்களுக்கு நீங்களே வேதனைப்படுத்தி உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்றார், சிங்காசனத்தில் நான் வீற்றிருக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப உங்க இருதயமாகிய சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிற பொழுது சகலமும் புதிதாக்க போடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் வெளியேறுகிறது. வேதனை, தேவனுக்கு விரோதமான பாவங்கள், தேவனுக்கு விரோதமான சாபங்கள், துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், புலம்பல்கள் எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்களை விட்டு அகற்றி உங்களுக்குள் புதிய சிந்தைகளை வைக்க போறார், புதிய பார்வையை வைக்க போறார், புதிய பேச்சுக்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்குள் வாரும், ஆண்டவரே நீர் எனக்குள் வாரும், ஆண்டவரே நீர் எனக்குள் வந்து நீங்கள் விரும்பாம கர்த்தர் இதை செய்யவே மாட்டார். நீங்கள் விரும்பாம கர்த்தர் இதை செய்ய மாட்டார். நீங்க விரும்பணும். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆதலால் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர்
சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வீற்றிருக்கிறபடினாலே, அவர் புதிதாக்குறபடினாலே திரும்பவும் சொல்லுகிறேன், இனி பழைய துக்கம், வேதனை, பழைய கசப்புகள், வைராக்கியங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில இருக்க போகிறதில்லை. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கி சகலத்தையும் புதிதாக்க போகிறார். நான் சகலத்தையும் நம்ம வாழ்க்கையில புதிதாக்கப்படுகிறதுக்கு நாம் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். அதனால் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலா நீங்கள் இணைந்திருங்கள். நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையில தேவன் சகலத்தையும் புதிதாக்குறதுக்கு உங்களிடத்தில் கர்த்தர் என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். இப்பொழுது நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காய் கர்த்தரை நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாத ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல என்பதை நாங்கள் உண்மை குறித்து அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, அல்லது யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் தேவனில் புதிதாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்தெந்த காரியங்களிலே மாற்ற வர வேண்டும், என் கணவனுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் மனைவியுடைய வாழ்க்கையில, அல்லது என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என் குடும்பத்தில், ஒருவேளை என் கர்ப்பத்தின் கனிக்காக என் திருமண வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. ஒருவேளை இந்த வசனத்தை ஆண்டவரே வியாதியோடு கூட, என் சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி வியாதியோடு கூட யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அவருடைய சரீர உறுப்புகள் எல்லாம் புதிதானவைகளாய் மாறட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராகிய தேவனின் அற்புதத்தை செய்வீராகப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரமல்ல, உம்முடைய கரத்தினுடைய கிரியைகளும் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தனை பொறுப்படு வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லாவற்றும் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாலுமே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகளை கேளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில பெரிய மறுரூபத்தை கொடுக்கும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.